வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் உட்பேசஸ் இருக்கோம். குப்பையெல்லாம் வரும் இல்லையா? பொதுவாக சென்ட்ரலாக எல்லா இடத்துலையுமே குப்பை வரும். வீட்டுங்களில் குப்பை வரும், கடைகளில் வரும், ஹாஸ்டலுங்க, ஹோட்டலுங்க, லாட்ஜுங்க, ஸ்கூல் எல்லாத்துலேயுமே குப்பை வரும். அதை பற்றி விழிப்புணர்வு, குப்பையால் என்ன பயன்கள், எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, குப்பைகளை நம்ம எப்படி கொடுக்கணும், என்ன யூசேஜ் ஆகுது, இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு, எதனால் பாதிப்பு ஏற்படாது, 2 நிமிஷம் இதை லிசன் பண்ணால் போதும். இந்த யூனிஃபார்ம் போட்டு ஸ்ட்ரீட் வைஸாக வருவாங்க, பார்த்துருப்பீங்க. பேட்டரி வண்டியில் வருவாங்க. குப்பைன்றதே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியது தான். இருந்தாலும் முக்கியத்துவம் கருதி நாங்கள் பேட்டரி வண்டி கொண்டு வந்திருக்கோம். எதுக்காகனா பெட்ரோல் டீசல், அதாவது பைக்குனாக்கா புகை வரும், பொல்யூஷன் பாதிக்கும். ஏன்னா இந்த வண்டியில் வந்து அது பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. அதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த யூனிஃபார்ம் இது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பிளேஸு, பள்ளிக்கரணை பிளேஸு, பெருங்குடி. பார்க்க நீட்னஸாக அழகாக இருக்குது. பறவைகள் சரணாலயமாக இருந்த இடம், ப்ளஸ் அங்கே மக்கள் வசித்து இருந்தாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இருந்த இடம் இப்போ நீட்னஸாக இருக்குது. இதே சேம் இடம் வந்து தான் இதுமாரி சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா குப்பைகளுமே எதுவுமே அங்கே தான் டம்ப் பண்ணுறாங்க. குப்பைன்றது 3 இடத்துல ஜென்ரேட் ஆகும். ஒன்று வீட்டுலேருந்து குப்பைகள் உருவாகும், இன்னொன்று வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் குப்பைகள் உருவாகும், இன்னொன்று கன்ஜெஷன் இருக்கும். பில்டிங்லாம் கட்டாங்களே அங்கேயும் குப்பையில் வரும். குப்பையில் மொத்தமாக அந்த இடத்த குவிச்சு மலை மாரி அடுக்காக குவிச்சு வச்சுருக்காங்க. இப்போ மழை நாள் ஆயிடுச்சு. இப்போ மழை நாள்னாக்கா கண்டிப்பாக ஈரம் படும். ஈரம் பட்டாக்கா நோய் வந்து அதை ஸ்மெல் வந்து பரவ ஆரம்பிக்கும். உடனே பக்கத்தில் இருக்க மக்கள், பறவைகள் எல்லாருக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். உடனே யார் அட்டாக் பண்ணாக்கா நோய் வந்து வயசானவங்க, குழந்தைகள். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். இருந்தாலும் கார்பரேஷன் இதுக்கு மேன் பவர் போட்டு பிளாஸ்டிக் தனியாக, மெடிசன் தனியாக, காய்கறி தனியாக பிரிக்கிறாங்க. இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அது குறைக்கணுன்றதுக்காக இதுமாரி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கார்பரேஷனில் இதுமாரி 3 வகையான பின்னு வச்சு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, கலர் வைஸாக வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் இந்த கலர் வைஸாக டஸ்ட்பின் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது கீழே ஸ்டிக்கரில் எழுதியிருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாய குப்பை. இங்கிலீஷும் இருக்கும், தமிழ். படிக்க தெரிஞ்சுங்க படித்து லிசன் பண்ணி போடுவாங்க. படிக்க தெரியாதுங்க, வயசானவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கலர் கோடு லிசன் பண்ணி போகிறதுக்காக இந்த கலர் கோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கும் குப்பைனா என்ன வரும்னா, மண்ணில் போட்டு எல்லாம் மக்கி உரமாக தான் எல்லாமே மக்கும் குப்பை. காய்கறி வேஸ்ட்டு, பழங்களோட தோலுங்க, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுங்க, முட்டை ஓடுங்க, தேங்காய் நாருங்க, இது எல்லாமே மண்ணில் போட்டால் மக்கி உரமாகும். இது கார்பரேஷன் எத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா, இதுமாரி ஒரு தொட்டியில் போட்டு 15 நாளைக்கு அதை பதப்படுத்தி ஊற வச்சு காய வச்சு உரம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு வேஸ்ட்டுங்க, கிச்சன் வேஸ்ட்டுங்க, கார்டன் வேஸ்ட்டுங்க, இது எல்லாமே எடுத்து உரம் தயாரிக்கிறாங்க. உங்கள் வீட்டுங்களில் செடி மரம் வளர்த்திங்கன்னா உரம் தேவைப்பட சென்னையில் இருக்கிற கார்பரேஷன் ஆஃபீஸில், வார்டு ஆஃபீஸில் கேட்டிங்கனாக்கா 1 கிலோ 20 ரூபான்னு உரம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு. அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து மக்காத குப்பைங்க, பிளாஸ்டிக் கவர்ஸுங்க, வாட்டர் பால், இது எல்லாமே மண்ணில் போட்டால் எத்தனை வருஷம்னாலும் மக்காமல் அப்படியே தான் இருக்கும். பால் பாயிடுங்க, பிஸ்கெட் கவருங்க, ஸ்நாக்ஸ் கவருங்க, பிளாஸ்டிக் கவர்ஸுங்க மோஸ்ட்லி எதுவும் ஆகாது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுங்க, கண்ணாடி பாட்டில் எதுவுமே மக்காது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இதில் நியூஸ் பேப்பர், அட்டை பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மக்கும் குப்பை தான். இதை ரீசைக்கிள் பண்ணி புத்தகம் தயாரிக்கிறாங்க, அட்டை பாக்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. மறுசுழற்சிக்காக இது தனியாக கொடுக்க சொல்கிறாங்க. இது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா இதுமாரி மிஷினில் போட்டு பஞ்ச் பண்ணி உருவாங்க. உருக்கி சிமெண்ட் ரோடு போட யூஸ் ஆகுது, தார் ரோடு போட யூஸ் ஆகுது, வண்டி உதிரி பாகம்லாம் தயாரிக்கிறாங்க, குழந்தைகளோட விளையாட்டு பொம்மைங்க, டாய்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட், குடம், சேர், பக்கெட்டுக்கு, டேபிள்ஸுங்க, இது எல்லாமே தயாரிக்கிறாங்க. இது எதுக்காகனா பெருங்குடியில் பள்ளிகளில் குப்பை கொட்டை நம்ம தடுக்கலாம். இது நமக்கே யூஸ் ஆகும், இங்கேயே நம்ம குறைக்கலாம். அதுக்காக தான் சுற்றுச்சூழலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு முடிய போது டொமஸ்டிக் அசாடஸ், அபாயன குப்பைன்னு சொல்லுவாங்க. ஊசிங்க, காலாவதியான மருந்து, மாத்திரைங்க, டானிக் பாட்டுங்க, எலக்ட்ரிக்கல் பேட்டரிங்க, மாசுங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுற பீச்சிங் பாட்டில், பெனால் பாட்டில், இது எல்லாமே கெமிக்கலான குப்பை தான். இது செடிக்கு போட்டால் செடி வளராது, இறந்துடும். அதேமாதிரி கெமிக்கல் குப்பையை வச்சு நம்ம ரீசைக்கிள் பண்ணி மறுசுழற்சிக்காக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. கார்பரேஷனில் பொல்யூஷன் போர்டில் கொடுத்து ஃபயர் பண்ணி எரித்து சாம்பல் ஆகிடுவாங்க. இப்போ குப்பை வந்து நம்ம குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட்டு உடம்பு சரியாக இருப்பாங்க, சுகர், பிபி அண்ணா இருக்கும், ஊசி போட்டுருப்பாங்க, குப்பையாக கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில வீட்டில் குப்பைகளை பிரித்து கொடுப்பாங்க, சில வீட்டில் மொத்தமாக கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க தான் கை வச்சு பிரிக்கணும். அப்படி பிரிக்க பட்சத்தில் ஊசியை கண்ணாடி பாட்டில் உடஞ்சதாலோ இல்லை பீஸ் பண்ண பல்ப் உடஞ்சிருந்தால் கையில் வந்து கிராச் ஆகும். ஏன்னா நம்மள மாரி அவங்களும் பண்ணி தான், அவங்களும் ஃபேமிலியெலாம் பசங்களாம் இருக்காங்க. அதுமாரி வந்தால் தனியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு டஸ்ட்பின் தனியாக இருக்குது, அதை டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகள், பெண்கள் இருந்தால் டைப்பர் நாப்பில் வரும், இது இன்ஃபெக்ஷன் ஆகும். சில லேடிஸ்லாம் கூச்சப்பட்டு குப்பையோட மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க கை வச்சு பிரிக்கும் போது கேஸ் ஃபார்ம் ஆகி நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டைப்பர் நாப்பின் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை கவரில் ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் லாஸ்ட்டு ஒரே போடணும். நம்ம கொடுக்குற இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே எடுத்து போய் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி கவர்ஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு துணி பைகள் தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ இருக்கிற குப்பைகள் வந்தால் அதுமாரி செப்பரேட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு லாஸ்ட்டு மட்டும் ஒரு கடைசி ஃபோட்டோ. அம்மா நீங்கள் அப்படியே சைடில் நின்றுங்க. அப்படியே லாஸ்ட்டாக பேர் சிக்னேச்சர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பேர் சைன் மட்டும் போட்டுங்க. ரொம்ப நன்றிம்மா, கூப்பிட்டோன்னே வந்து